ஸோ டெரனம் ஹோம்ஸோட பிரேக் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட். பிரேக் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ உங்களை பத்தி, இது எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்ல. இந்த டிஸ்க்ளைமர் தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நான் பார்க்கல, உண்மையில நான் பார்க்கல, எனக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த போர்டில் இருக்கிறது என்னன்னு எனக்கு இன்னும் தெரியாது. ஓகே. ஸோ அதுல வந்து உங்களை பத்தி இண்டஸ்ட்ரிக்குள்ள பேசப்படுறது ஒரு ஃபேன்ஸ்குள்ள பேசப்படுறதுன்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. யூ கேன் சூஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிரேக் இட் இஃப் யூ வாண்ட். ஓகே, அவ்வளவுதான். So you will be given a hammer, you can actually break the glass. நல்லா இருக்கே. என்ன கிளாஸ்? ரியல் கிளாஸா? சுகர் கிளாஸ். அது கையில உடைப்போமா? நான் இருந்தாலும் கிளவுஸ் எல்லாம் போட்டு இங்க வந்திருக்கீங்க, பத்திரமா பண்ணிடுவோம். இந்த இதுல எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது இந்த பாட்டில் ஃபைட்ஸ் தான். அப்படியா? அடி மண்டையில அடிப்போம், நான் அடிப்பேன், என்ன அடிப்பாங்க. இப்ப உலக போர்ல ஒருத்தர் நான் அடிப்பேன், அவரு என்ன அடிப்பாரு, டமால் டுமில். நல்லா இருக்கும் அந்த கிளாஸ் உடைக்க. கொஞ்சம் நட்பே துணையில கூட உடைப்பாங்க என்ன. அப்படி இத்து 2 பேர் என்ன பிடிச்சிருவாங்க, ஒருத்தர் வந்து கிளாஸ அடிப்பாரு. நான் உடைச்சு ட்ரை பண்ணேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இல்ல கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம் வலிக்கும். அது அது நல்லா இருக்கும் அந்த ஃபீல். இப்படி பாக்குறப்ப எல்லாம் ஆடியன்ஸ் கையிலே உடைச்சிட்டாரா அவரு அப்படி இருக்கும். ஆனா சுகர் கிளாஸ் தான். ரெடி, நானு அச்சு உடைக்கிறேன், ரெடி. சோ திஸ் இஸ் டெரனம் ஹோம்ஸ் பிரேக் த ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து உங்களோட சேஃப்டி மெஷர்ஸ். ஓகே. கண்ணாடி. ஷூட்டிங்கில் பர்சனல் செஃப் வைத்து தன் உணவை தானே தயார் செய்து கொள்வார். இது இல்ல. ஓகே, இது நம்ம ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான். எனிதிங் கோஸ். ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் சாப்பாடு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கும். இப்பதான் எங்க ப்ரொடக்ஷன் சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, நீங்க இப்ப சினிமா ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஆரம்பிச்சிருக்கீங்களா? சாப்பாடு ஆரம்பிக்கல, சாப்பிட்டு இருக்கேன். அதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ லைட்டா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். சோ இது ஒரு வகையில ட்ரூ தான். கண்ணாடி முன்னாடி கண்ணாடி முன்னாடி மட்டும் இல்ல, பின்னாடி ஆளுங்களும் உட்காந்துருப்பாங்க. அப்ப அதுக்கு ஒரு பிரேக்கப் பண்ணிடலாம் இல்லையா? எல்லாரும் கூட சேர்ந்து அதாவது இதாவதான் பிராக்டிஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து சினிமா விட்டு சில ஆண்டுகளில் முழுமையாக விலக போகிறார். மேபி வாய்ப்பு இருக்கு. அதை உடைக்காதீங்கண்ணா, அது வாய்ப்பு இருக்கு. அதோட பிட்காயினில் அதிக முதலீடு செய்திருக்கிறார். நீங்க யோசிக்கிறத பார்த்தா ஆமான்னு நினைக்கிறேன். அதிக முதலீடுலாம் செய்யல, அதனால அது இல்ல. நோ. ஹீரோயின் ஆக வேண்டும் என்றால் நிச்சயம் தமிழ் பேசுறேன், அப்படிலாம் இல்ல. தமிழ் கத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க வந்து எந்த மொழியா இருந்தாலும் அவங்க இங்க வந்து தமிழ் கத்துக்க ட்ரை பண்ணாங்கன்னா அது ஹாப்பியா இருப்பேன். கத்து கொடுக்க ட்ரை பண்ணுவேன். காஷ்மீர் ராக்கெட்லாம் தமிழ்ல பேசுவேன் நிறைய. ஓகே, அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பட் அது அப்படி ஒண்ணு கிடையாது. ஜாலியா தான் இருக்குது உழுகிறது. வேர்ல்ட் ரெக்கார்டு படைக்கும் வேலை ரகசியமாக ஈடுபடுகிறார். என்ன எந்த மேட்டரை சொல்றேன், என்ன ரெக்கார்டுன்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்தியா ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இந்த ஃபர்ஸ்ட் தமிழ் பாப் ஆல்பம் ஃப்ரம் இந்தியா, அந்த மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட் ஏதாவது திங்கிங் ஆஃப் இட்? வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ண ஆசைதான். ஏதாவது டாஸ்க் கொடுத்தா பண்ணிடுவேன். இப்போதைக்கு ரகசியமாலாம் ஈடுபட மாட்டேன், சொல்லிட்டே ஈடுபடுவேன். ஓகே, இதையும் வச்சிடலாம். தமிழின் பெருமை சரித்திர படத்தை தயாரித்து நடிக்க இருக்கிறார். கண்டிப்பா பண்ணுவேன் ஃபியூச்சர்ல. பட் ஹேவ் யூ தாட் ஆஃப் திஸ்? ஆல்ரெடி யோசிச்சிருக்கீங்களா? நான் வந்து நாவல் எழுதுறேன். மேபி நீங்க சொல்லிட்டு இருந்த நாவல். ஆமா. ஓகே, சோ படமா பண்ணுவேன். சூப்பர். இது எப்படி உண்மை, இது மேனிஃபெஸ்டா இருக்கட்டும். அப்புறம் மாணவர்கள் இலவச கல்வி வழங்க பள்ளிக்கூடங்கள் கட்ட திட்டமிட்டுள்ளார். நல்லா தான் இருக்கு, வச்சுக்கலாமே. ஆக்சுவலா வேற ஒரு மேட்டர் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது வைக்கலாம். ஓகே, இது இருக்கலாம். ஓகே, இது பண்ணிடுறேன். இது ஒரு மேனிஃபெஸ்டா இருக்கட்டும். மீதி எல்லாத்தையும் உடைச்சிட்டேன்.